ரெட்டி வம்சத்துக்குன்னு ஒரு வீர வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்னன்னா 14ஆம் நூற்றாண்டுல புறமலையா ரெட்டின்றவர் இங்கே சேர சோழ பாண்டிய மன்னர்களை போல ஆந்திராவின் மத்திய பகுதியில் ஆண்டு வந்தார். அப்போ மதுரையில் பாண்டிய மன்னர் 14ஆம் நூற்றாண்டில் ஆண்டு வந்தார். அப்போ பாண்டிய மன்னரில் டெல்லி சுல்தானியர்கள் படையெடுத்து பாண்டிய மன்னரை வீழ்த்தி மதுரையை கைப்பற்றினாங்க. மதுரையை கைப்பற்றும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அடைக்கப்பட்டது. இந்துக்கள் யாரும் வழிபடாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டது. மீனாட்சி மூடப்பட்டதை அறிந்த பாண்டிய மன்னர் மிகவும் ஒரு மன வருத்தம் அடைந்தார். அப்போது விஜயநகர் பேரரசோட இளவரசர் தளபதியாக இருக்க குமார கண்ணப்பாவினோட உதவியை நாடினார். குமார கண்ணப்பாவின் படையில விஜயநகர பேரரசில் ரெட்டியினர் போர் வீரர்களாகவும் போர்படை தளபதிகளாகவும் உயரலுவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க குமார கண்ணப்பாவோட இங்க போரிட்டு டெல்லி சுல்தானியர்களை வீழ்த்துறதற்கு விஜயநகர பேரரசர் குமார கண்ணப்பாவோட ரெட்டியின மக்கள் தான் போர் வீரர்களாக வந்தாங்க. அவர்கள் போரிட்டு மதுரையை மீட்டார்கள். அந்த போரில் புரிந்ததில் அதிகமாக இருந்தவர் ரெட்டி வீரர்கள். இது வரலாறு மறைக்கப்பட்டது. குமார கண்ணப்பாவின் மனைவி கங்கா தேவி அவர்கள் ஒரு நூல் எழுதியுள்ளார்கள். அந்த நூலில் இந்த வரலாறு அனைத்துமே உள்ளது.